கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். In repentance and rest is your salvation. In quietness and trust is your strength. என் தலைவரும் இஸ்ரவேலின் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள். அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள். ஆமென். ஏசாயா 30 அதிகாரத்தில் யூதா ஜனங்கள் தேவனை நம்பாமல் எகிப்தின் உதவியை நாடினர். எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க மனித பலத்தையும் அரசியல் கூட்டணிகளையும் நம்பினர் என்பதை வாசித்து அறிகிறோம். ஆனால் தேவன் அவர்களிடம் என்னை நம்புங்கள், என்னிடமே திரும்புங்கள் என்று அழைத்தார். இந்த வசனம் தேவனுடைய இதயத்தின் அழைப்பாகும். மனித உதவிகளை நம்பாமல் தேவனை நம்பி அவரிடத்தில் அமைதியாக இருக்கும்போது உண்மையான இரட்சிப்பும் பலனும் கிடைக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நீங்கள் மனம் திரும்பி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புவதாகும். இது வெறும் வருத்தமல்ல, அதாவது செய்த பாவத்திற்கு வருந்தி திருந்துவது மட்டுமல்ல, வாழ்க்கையின் திசையை மாற்றி தேவனை நோக்கி திரும்புவதாகும். தேவன் முதலில் நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய இருதயத்தையே நாடுகிறார். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு முதல் படி மனம் திரும்புதலே. இதை விசுவாசிக்கிறீங்களா? அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு அமர்ந்திருத்தல் என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது தேவனுடைய சித்தத்தில் அமைதியாக தங்கியிருப்பதை குறிக்கிறது. பதற்றம், பயம், அவசரம் ஆகியவற்றை விட்டு தேவனுடைய கரங்களில் ஓய்வெடுப்பதே உண்மையான விசுவாசம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பதை சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம். நாம் போராட வேண்டிய பல காரியங்களை தேவன் நமக்காக செய்கிறார். அதனால்தான் மோசே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கூறுவதை யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். நாம் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி மனம் திரும்பி அவர் பாதம் சரணடையும் போது அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் விசுவாசத்தோடு அமைதியாக அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். உலகம் சத்தம், பரபரப்பு, பதற்றம் ஆகியவற்றில் பலனை தேடுகிறது. ஆனால் தேவன் கூறுவது, உண்மையான பலன் என்னை நம்பி அமைதியாக இருப்பதில்தான் உள்ளது. அமெரிக்கை என்பது உள்ளார்ந்த சமாதானம், நம்பிக்கை என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் உறுதியான விசுவாசம். இவை இரண்டும் சேர்ந்தால் ஆவிக்குரிய பலன் உருவாகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று உறுதி அளித்திருப்பதை ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். தேவனை நம்புகிறவர்களுக்கு சூழ்நிலைகள் அல்ல, தேவனே பலனாக இருக்கிறார்.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சங்கீதக்காரன் அறிவுறுத்துவதை சங்கீதம் 37:7 வாசிக்கிறோம். அவசரப்படாமல் தேவனுடைய நேரத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருப்பதே விசுவாச வாழ்க்கை. நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சாலமோன் அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமது அறிவை விட தேவனுடைய ஞானமே பாதுகாப்பானது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை நம்புகிறவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இன்றைய உலகம் வேகம், பதற்றம், பயம், நிச்சயமின்மை ஆகியவற்றால் நிரம்பி உள்ளது. ஆனால் தேவன் தனது ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான வழியை காட்டுகிறார். மனம் திரும்புங்கள், அமைதியாக இருங்கள், என்னை நம்புங்கள் என்று நம்மை அழைக்கிறார். மனம் திரும்புதல் இரட்சிப்பிற்கு வழி. தேவனை விட்டு விலகுதல் வீழ்ச்சியை உண்டாக்கும். உண்மையான மாற்றம் இருதயத்தில் ஆரம்பமாகிறது. அமைதியில் தேவனுடைய செயல்பாட்டை காணலாம். பதற்றம் பார்வையை மங்க செய்கிறது. அமைதி விசுவாசத்தை வளர்க்கிறது. நம்பிக்கையே விசுவாசியின் பலன். பணமோ பதவியோ மனித உதவியோ பலன் அல்ல. தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையே நிலையான பலன். தேவனுடைய சமாதானம் வெற்றியை தருகிறது. சுருக்கமாக சொல்வதானால், தேவன் இன்று நம்மிடம் கூறுகிறார், பதட்டப்படாதே, அவசரப்படாதே, என்னிடத்தில் திரும்பி வா, என்னை நம்பு, நான் உனக்கு இரட்சிப்பும் பலனும் ஆவேன் என்று. என்ன, ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அதன்படி நடக்க தயாராக இருக்கீங்களா? Today's verse teaches that true salvation and strength come from returning to God, resting in Him and trusting Him completely. God called His people to stop relying on human help and to place their confidence in Him. Repentance brings restoration, quietness brings peace, and trust in God becomes our strength. In a world filled with fear and anxiety, believers are called to remain calm, wait on the Lord, and rely on His unfailing promises. Our greatest strength is not in ourselves, but in God alone. So, return to God, rest in His presence, trust His promises, and you will find salvation, peace, and strength. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பல நேரங்களில் நாங்கள் உம்மை நம்பாமல் மனித உதவிகளையும் உலக வழிகளையும் நாடி அலைந்திருக்கிறோம். அதற்காக தயவாய் எங்களை மன்னித்தருளும். கர்த்தாவே, மனம் திரும்புகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய சமூகத்தில் அமைதியாக அமர்ந்து காத்திருக்க எங்களுக்கு பொறுமையை தாரும். சூழ்நிலைகளை அல்ல, உம்மையே நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்குள் வளர்த்தருளும். எங்கள் பயங்களை நீக்கி உம்முடைய சமாதானத்தினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும். நீரே எங்கள் பலனும் கோட்டையும் இரட்சிப்புமாய் எப்பொழுதும் இருக்கும்படி அருள் புரிய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.